வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்னைக்கு மருதாணி வைப்பதனுடைய பலன்கள். மருதாணி வைக்கலாமா, மெகந்தி வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பண்பாடு. பொதுவாக நம்மளுடைய இந்து பாரம்பரியத்தில் உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருதாணி வைக்கிறது கூட ஒரு பெரிய சிறப்பு. மருதாணிக்கு போய் இதையா விளக்க வேண்டிய கிடக்கு அப்படின்னு நொந்துக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த காலத்தில் எந்த காலத்தில் எதை செய்யணும், எப்படி செய்யணும், பயனற்ற பொருட்கள். இப்போ நிறைய பூஜை அறையில் நிறைய மாடல் பூக்கள்லாம் வந்துருச்சு, பிளாஸ்டிக் பூலாம் வந்துருச்சு. பிளாஸ்டிக் சேரில் தான் உட்காரோம். இப்போ பிளாஸ்டிக்லாம் ராகுவோட தன்மை. ராகுனா ஆசை, பேராசை. ராகுனா வரம்பு மீறிதல். ராகுனா பிரம்மாண்டம், ஒழுக்கத்திற்கு புறமான விஷயங்கள். இப்படிப்பட்ட நிலையில நிறைய வழிபாடுகள் எல்லாமே திசை மாறி போய்கிட்டே இருக்கு. மனிதன்கிட்ட அந்த ஒழுக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நாம பழையவர்களா இருந்தாலும் புதியவர்களா இருந்தாலும் நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தத்தின்னா பித்தம் தெளியும். ஏன்னா வாழ்க்கையில நல்ல செயல்களை செய்வதை விட்டு விட்டு நல்லது மாதிரி இருக்கிற போலிகளை நாம எடுத்துக்கு பயன்படுத்துறோம். ஒன்றும் இல்லை, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்பா அம்மா படத்துக்கு இப்போ படம் தண்ணி தொளிச்சு ஒரு பூ மலர்ந்த ஒரு பூவை போட்டு ஒரு விளக்கை ஏற்றி அவங்களுக்கு பிடிச்சமான உணவை வச்சு கும்பிட்டாங்க, நல்லா இருந்தது. நம்முடைய எண்ணம் ஒழுங்கு செய்யப்பட்டது, குணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அப்பா அப்படி சொல்லுவார், கண்ட பக்கமெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவார். இதே போல மருதாணி என்கிற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை தருது. இந்த மருதாணியை எப்படி வைக்கணும், மருதானுடைய என்ன குணங்கள் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம படித்த விஷயங்களை நம்ம சிறு வயசுலேருந்து சில பேர்களை பார்த்துருப்போம். அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சதை சொல்ல போகிறோம். மருதாணி வைப்பதற்குன்னு ஒரு நேரம் அப்படின்னு இருக்கு, காலம் இருக்கு, கிழமைகள் இருக்கு. அதனால மருதாணியை எப்போ பிடுங்கணும், மருதாணியை எப்போ அரைக்கணும், என்னையா எதுக்கு எடுத்தாலும் விளக்கம் சொன்னால் அப்புறம் எப்படித்தான் வாழ்றதுன்னா, இந்த தரிகட்டு போன, இந்த சீர்கெட்டு போன இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது. நிறைய விஷயங்கள் வருது. நான் மரங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன், விருட்சங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா கூட எனக்கு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணாங்க. ஒரு வருஷமாக அவங்க வீடியோலாம் பார்க்குறேன் ப்ளே தமிழ் சேனலில். அந்த வீடியோவில் பொறுத்தவரை வன்னி மர இலை, அந்த வன்னி மரத்துக்கு போய் மஞ்சள் நீர் ஊற்றிட்டு வந்தேன். நான் என் பொண்ணுக்கு அந்த வன்னி மர கன்று வாங்கி கொடுத்தேன். வளர்க்க வளர்க்க என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாம் ஒருத்தருக்கு படித்ததை சொல்லும் பொழுது அவங்க அதை கேட்டு கடைப்பிடிக்கும் போது ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆகிறார். அதே போல் மருதாணியில் மங்கள பொருட்களில் ஒன்று. அது அழகுக்காக மட்டுமல்ல, அவசியத்திற்கும் அந்த மருதாணியை நம்ம வச்சுக்கணும். மருதாணி இலைகளை பறித்து அரைத்து வைத்தால் மட்டும் அதன் முழு பலன்களை நம்ம பெற முடியும். அதனால் மருதாணியை மாலை வேளையில் பறிக்கக்கூடாது. சாயங்கால நேரத்தில் போய் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் மருதாணியை பறிக்கக்கூடாது. இந்த மருதாணி பொறுத்தளவில் ஒரு மங்களத்தன்மை உடையதாகவும் இருக்கு. மருதாணி அந்த காலத்தில் வீடுகளில் விளக்கேற்றும் போது பெண்பல் பிள்ளைகளை மருதாணியை அரைச்சி கையில் தடவினவங்களைத்தான் விளக்கேற்ற சொல்லுவாங்களாம். புதிய கடை திருப்பவுலாருக்கு அதான் பண்ணுவாங்களாம். ஏன்னால் அம்பாள் மகாலட்சுமி மருதாணியை அரைத்து வைத்துக் கொள்வாளாம். மருதாணி மீது அளவில்லாத பிரியம் உள்ளவளாக மகாலட்சுமி இருக்கிறார். இப்போ திருமணம், ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் 2 நாளைக்கு முன்னாலே பெண்கள்லாம் கூடி எல்லாரும் அந்த மருதாணியை அரைச்சி எல்லாரும் பூசிக்குவாங்க. ஆனால் பூசுறாங்க, இப்போ பழக்கம் இருந்தது. ஆனால் இப்போ மெகந்தின்னு வந்துருச்சு, அது கெமிக்கலில் வந்துருச்சு. அது இப்போ அது சரியாக வராது. மருதாணி வைப்பதனால என்ன பலன்கள் பாருங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குது. மருதாணி விதைய சாம்பிராணியில் போட்டீங்கன்னா பேய் பிசாசுகளை விரட்டும், துஷ்ட சக்தியை விரட்டும். வீட்டுக்கு முன்னால 2 மருதாணி செடிகளை வளர்க்குற வழக்கம் உண்டு வீட்டுக்கு வெளியே. அதே போல மருதாணி அரைச்சவங்க கையில துர்தேவதைகள் கிட்ட வராது. ஏதாவது பெண்கள் பீரியட்ஸ் காலத்திலும் சரி, இல்லை பூப்பையில காலத்திலும் சரி, அவங்களுக்கு பொறுத்தளவில் இந்த எங்கேயாவது விசேஷத்துக்கு போகும்போது சில அகாலமாக இறந்து போனவர்கள் துர்ராவிகள்லாம் கிட்ட வராது அப்படிங்கிறதெல்லாம் முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒன்று. அதே போல துஷ்டனை கொண்டிருக்க மருதாணி செடிக்கு அடியில தான் சீதையே தங்கி இருந்திருக்கிறார். அதனால துஷ்டர்கள் கூட அங்கே வர முடியலைங்கிறது ஒரு கருத்து உண்டு. லட்சுமி தேவிக்கு இது விருப்பமா இருக்குது. அது மட்டும் இல்ல, மகாலட்சுமி அதை வாசம் செய்கிறாளாம்.
அதனால ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு நம்முடைய இந்து சனாதர்ம சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்லுது. அதனால அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய அக்குபஞ்சர் டாக்டர்கள் சொல்லுவாங்க, கைகளில் உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸோடைய புள்ளிகள் இருக்குன்னு சைன மருத்துவமும் சொல்லுது. அப்படி சொல்ல போகும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வலது கையில உள்ளங்கையில பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி அரைச்சு உள்ள நடுவுல வச்சுக்குவாங்க. சுத்தியில சின்ன சின்ன பொட்டுகளாக வைப்பாங்க. அப்படி வைக்க போகும்போது 4 மேல விரல்கள் இருக்கு பாருங்க, ஆரம்பிக்கிற இடத்துல வைப்பாங்க. அந்த விரல்கள் முடிகிற இடத்துல, முடிஞ்சு கீழே வருது பாருங்க, இந்த இடத்துல வைப்பாங்க. அதாவது இங்க வைப்பாங்க, இங்க 4 ஆயிடுச்சு, இங்க கீழே 3 8, சுத்தியில 8 வைப்பாங்க, நடுவுல 1 சூரியன். அப்ப நவக்கிரகங்களை கதிர்வீச்சுக்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு இயற்கையிலே உண்டு. இந்த மருதாணி அதனுடைய தொடர்புடையது. இதுதான் அடிப்படை உண்மை. அப்ப நவக்கிரகங்களை கோள்களினுடைய தீமைகளை கூட சரி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. கோள்களினுடைய பாதிப்பை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இதுக்கு உண்டு. மருதாணி அரைச்சு வைக்கிறது உண்டு. அப்ப என்ன பண்ணலாம்னா, இன்னும் சிறப்பா கொஞ்சம் ஐஸ்வர்யம் வேணும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும் அப்படின்னா நல்ல நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, திருமண நிச்சயத்துக்கு முன்னால பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த 3 நாட்கள், குறிப்பாக வியாழன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எப்படிப்பட்ட கிழமைகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகளிலையும் அது உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். அதாவது மருதாணி வைப்பதற்குரிய ஒரு அற்புதமான நாளாக அது உண்டு. வெற்றிகள் கிடைக்கும், செல்வம் உண்டாகும், மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களும் சுத்தப்படுத்துவதற்கு மருதாணி கைவிரல்களில் பூசுறதுனால பயன்படுது. கண் திருஷ்டி நிறைய போகுது, மருதாணி வைக்கிறனால உதவுது. அதை மாலையில் பறிக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மருதாணி விதைய வச்சு பண்ணும்போது உத்தமமான நாள். ஏன்னா சூரியக்கலை அதிகமாகும். ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்கும் கற்பனை வளங்களும் மனதை நல்ல எண்ணத்தின் நல்ல பாதையில் செலுத்துவதற்கும் சூரியனும் சந்திரனும் பேலன்ஸ் ஆகும்போது ஒவ்வொருவருடைய உள்ளத்தில், உடம்பில் விஷக்கலை, அமிர்தக்கலை அப்படின்னு 2 இருக்கும். அப்படி இருக்கிறனால விஷக்கலை குறைந்து அமிர்தக்கலை கூடுகிற பொழுது அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் சிறப்பாக கிடைக்குது. ஏன்னா சந்திரன் அமிர்தமயமானவன், சந்திரன் பார்க்கடலில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டவன். அவனுடைய கலைகள் எல்லாம் அமிர்த கலையாக மாறி 4 ஒன்றுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு திதி ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த திதியில செய்தால் சிறப்பு இந்த அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது என்ன திதி அப்படின்னா, பஞ்சமி திதி, தசமி திதி, ஏகாதசி, துவாதசி, இந்த 4 திதிகளும் வைக்க ஆரம்பித்த 4 நாட்களும் அந்த மருதாணி வைக்கிற பொழுது உடம்பில் உள்ள தரித்திரத்தை போக்கலாம், கெட்ட சக்திகளை போக்கலாம், கணவன் மனைவி உறவுக்குள் இருக்கக்கூடிய சண்டை, சச்சரவு, பிரச்சனை, நிம்மதி இல்லாத தன்மை, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதிலே இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், இதெல்லாம் நீங்கி எல்லா நலங்களையும் வளங்களையும் சுலமாக பெறலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், கிழக்கு திசை வடக்கு திசை பார்த்து தான் மருதாணி வைக்கணும். இப்போ நான் என் பொண்ணுக்கு வைக்கிறேன் அப்படின்னா நான் வடக்கு பார்த்து உட்காந்துக்கணும், அவளை கிழக்கு பார்த்து உட்கார வச்சு வைக்கணும். பெட்டில் படுத்துக்கிறது, சேரில் சாஞ்சிக்கிறது, தூக்கத்தில் வைக்கிறது, கோடை மாடலாக உட்காந்துக்கிறது, கண்ட இடத்துல உட்காரக்கூடாது. மருதாணியை பறித்து அம்பாளுக்கு, மகாலட்சுமிக்கு வச்சுட்டு ஒரு விளக்க பொருத்தி வச்சுட்டு இந்த மருதாணியை வைத்து கொண்டால் அருள் கடாட்சம், பொருள் கடாட்சம், குடும்ப நலம் எல்லாம் பெற்று சுகமாக அழகாக வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.